ட்ரம்ப் அவர்கள் பார்த்தோம்னா, அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல பார்த்தோம்னா, வெனிசுலாவோட இன்டரிம் கவர்ன்மென்ட் பார்த்தோம்னா, எங்களுக்கு 30லிருந்து 50 பில்லியன் பேரல் ஹை குவாலிட்டியான ஆயில வழங்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ்லயே கிடைக்க போகுது. அதிலிருந்து வர கிடைக்கிற பணத்த எல்லாத்தையும் அமெரிக்கன் பிரசிடென்ட் என்கிற முறையில நானே நிர்வகிக்க போறேன். அந்த பணத்த எல்லாத்தையும் அமெரிக்க நாட்டு மக்கள் நலனுக்காகவும், வெனிசுலா நாட்டு மக்கள் நலனுக்காகவுமே நான் பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தோம்னா, கொலம்பியா நாட்டோட பிரசிடென்ட் கேஸ்ட்ரோ பெட்ரோ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காரு. கொலம்பியா நாட்டில இருந்து கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே அமெரிக்கா நாட்டுக்குள்ள வரத அவர் தடுத்து நிறுத்தாம இருந்தாருன்னா, வெனிசுலா நாட்டோட அதிபர் மாதிரி அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான நிகழ்வு தான் இவருக்கும் ஏற்படும்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிச்சிருக்காரு. கொலம்பியா நாட்டோட அதிபர் கேஸ்ட்ரோ பெட்ரோ அவர்கள் பார்த்தோம்னா, வெனிசுலா நாட்டோட அதிபர் நிக்கோலஸ் மாதிரி அவர்களை எப்படி கைது பண்ணீங்களோ அதே மாதிரி முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்க. ஒருவேளை என்ன கைது செஞ்சீங்கன்னா கொலம்பியா நாட்டு மக்கள் எனக்காக வீதியில இறங்கி போராடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெனிசுலா நாட்டுடைய அதிபர் மாதிரி அவர்களை அமெரிக்கா கைது செஞ்சது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான செயல்னு சொல்லி ஐநா சபையோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரேஸ் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு.